பகலில் தூக்கம், இரவில் இன்ஸ்டா, இதுதான் உதயநிதி உலகம் என்று இபிஎஸ் சமக்கலாய். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் தேர்தல் சுற்றுப்பயணத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி இன்று 182வது தொகுதியாக ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் தனி தொகுதிக்குட்பட்ட சத்தியமங்கலம் சாலை அரியாப்பம்பாளையத்தில் திரண்டிருந்த ஆயிரக்கணக்கான மக்களிடையே எழுச்சியுரை நிகழ்த்தினார். பூமியே அதிரும் அளவுக்கு பவானிசாகர் தொகுதி மக்கள் அனைவரும் இங்கு குழுமியிருக்கிறீர்கள். நமது வெற்றிக்கு இந்த மக்கள் வெள்ளமே சாட்சி என்று கூறி தொடங்கினார். ஸ்டாலின் பங்கேற்கும் அரசு நிகழ்ச்சியிலும் திமுக நிகழ்ச்சியிலும் அதிமுக பாஜகவுக்கு அடிமை என்றும் அதிமுக பாஜகவின் கிளை அமைப்பு என்றும் தவறான அவதூறு பரப்பி வருகிறார் என்றும் கூறினார். அதிமுக எப்போதும் சொந்த காலில் நிற்கும் கட்சி, உழைப்பாளிகள் இளைஞர்கள் நிறைந்த கட்சி. அதிமுக யாருக்கும் அடிமை இல்லை, சுதந்திரமான கட்சி என்று அதண்டினார். ஆனால் திமுக தான் காங்கிரசுக்கு அடிமை கட்சி. அறிவாலயத்தில் முதல் மாடியில் ரைடும் தரைதளத்தில் கூட்டணி பேச்சும் நடந்தது. இதுதான் அடிமை என்று குற்றம் சாட்டினார். தமிழக வரலாற்றிலேயே பொய் பேசி விளம்பரத்தை நம்பி ஆட்சி நடத்தும் முதல்வர் உண்டு என்றால் அது ஸ்டாலின் தான் என்று கூறி நக்கலாடினார். தினம் ஒரு பெயர், போட்டோ ஷூட், அதோடு முடிந்தது. மக்களுக்கு இதனால் என்ன பலன் என்று கேள்வி எழுப்பினார். இது விவசாயிகள் நிறைந்த பூமி. அதிமுக ஆட்சியில் விவசாயம் செழித்தது. வறட்சிக்கு பாதிப்பு நிவாரணம் கொடுத்து காப்பாற்றினோம். 2 முறை கூட்டுறவு பயிர்க்கடன் தள்ளுபடி செய்தோம். விவசாயிகளுக்கு 24 மணி நேரம் மும்முனை மின்சாரம். எங்கள் ஆட்சியின் தவறை சுட்டிக்காட்டுங்கள், பதில் சொல்கிறோம் என்று சவால் விடுத்தார். அம்மா மறைந்த போது என்னவெல்லாம் நாடகம் நடத்தினீர்கள்? அதிமுக பல பிரச்சனைகளை சந்தித்தது. தொண்டர்கள்தான் கட்சியை காப்பாற்றினார்கள் என்று கூறிய அவர், வரக்கூடிய தேர்தல் முடிந்து அதிமுக வென்றதும் சாலையில் ஆடை இல்லாமல் போகும் நிலை ஏற்படும் என்று கண்டித்தார். பகலில் நாட்டு மக்களை பார்க்காதவர் இன்ஸ்டாவில் நள்ளிரவில் லைக் போடுகிறார். இப்படிப்பட்ட துணை முதல்வர் தேவையா என்று கேள்வி எழுப்பினார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டுள்ளது. போதை ஆசாமிகளால் கொலை, கொள்ளை, வழிப்பறி, பாலியல் சீண்டல் நடக்காத நாளை இல்லை. இதுதான் திராவிட மாடல் ஆட்சி என்று தண்டனம் பார்த்தினார். 6999 சிறுமிகளும் அப்பா என்று கதறுவது உங்கள் காதில் விழவில்லையா என்று வேதனை கொண்டார். மோசமான ஆட்சி இது. பெண்களுக்கு பாதுகாப்பில்லை, பாட்டிக்கும் பாதுகாப்பில்லை என்று குற்றம் சாட்டினார். உஷாராக இருங்கள், நாங்கள் திட்டங்களை கொடுத்து மக்களை சந்திக்கிறோம். திமுகவிடம் சொல்ல எதுவும் இல்லை, செய்தால்தானே சொல்வதற்கு என்று பெருமிதம் கொண்டார். அதிமுக ஆட்சியில் ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி, 10 ஆண்டுகால ஆட்சியில் 17 அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி. இந்த 4 ஆண்டுகளில் ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி கூட கொண்டு வர முடியவில்லை. அதற்கு திறமை வேண்டும் என்று வலியுறுத்தினார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்று சூளுரைத்தார். ஸ்டாலின் மாடல் ஆட்சி, ஃபெயிலியர் மாடல் ஆட்சி, பை பை ஸ்டாலின் என்று வலியுறுத்தினார். ஒரு வருடத்துக்கு 5400 கோடி இந்த டாஸ்மாக் மூலம் இன்னைக்கு முறைகேடு நடந்திருக்குது. இந்த 4.5 ஆண்டுல சுமார் 23,000 கோடி டாஸ்மாக்ல ஊழல் செஞ்சிருக்கிறாங்க. அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு அந்த ஊழல் செய்த பணத்தை வச்சுதான் இந்த தேர்தலில் வாக்காளரை விலைக்கு வாங்க முயற்சி செய்யறாங்க. வாக்காளர் பெருமக்கள் தயவு செய்து அலுவலு நீங்க உஷாரா இருக்க வேண்டும். கொள்ளையடித்த பணத்தை வைத்துக் கொண்டு மக்களை சந்திக்க இருக்கிறாங்க. நாங்கள் திட்டங்களை கொடுத்து மக்களை சந்திக்கிறோம். அதிமுக ஆட்சியில என்னென்ன சாதனை செய்தோம் என்று சொல்லி கூட சந்திக்கிறோம். திமுக அப்படி சந்திக்கல, சொல்றதுக்கு எதுவும் இல்ல, செஞ்சா தானே சொல்றதுக்கு. சட்டில் இருந்தா தானே ஆப்பையில வரும். இந்த ஆட்சியில எதுவுமே செய்யலையே. அதிமுக ஆட்சியில ஒரே வருடத்தில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாங்க. 11 அரசு மருத்துவக் கல்லூரி, 7 சட்டக் கல்லூரி 10 வருஷத்துல, 21 பாலிடெக்னிக் கல்லூரி, 68 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, 4 பொறியியல் கல்லூரி, 5 கால்நடை மருத்துவக் கல்லூரி, ஆராய்ச்சி நிலையம், மிகப்பெரிய கால்நடை பூங்கா, தலைவாசல் 1000 கோடியில இப்படி பல கல்லூரிகளை திறந்து கற்போட எண்ணிக்கை உயர்த்தணும். பட்ட படிப்பு படிக்கின்ற மாணவருடைய எண்ணிக்கை உயர்த்தணும். மத்திய அரசு நிர்ணயித்த அந்த 2030 அடைய வேண்டிய இலக்கை 2019 நாங்கள் 20 அடைந்தோம். சாதனை படிச்சோம். 100க்கு அம்மா
தமிழகத்துடைய முதலமைச்சர் அம்மா பதவி ஏற்கின்ற பொழுது 100க்கு 32 பேர் தான் உயர்கல்வி படிச்சாங்க. அம்மா எடுத்த முயற்சி அண்ணா திமுக கல்வியை புரட்சி மறுமலர்ச்சி ஏற்படுத்திய விளைவு அதிகமான கல்லூரி திறந்த விளைவு 2019-20 100க்கு 52 பேர் உயர்கல்வி படிச்சாங்க. இன்றைய தினம் புள்ளி சொல்லுது 48% தான் இன்னைக்கு இந்த உயர்கல்வி படிக்கக்கூடிய எண்ணிக்கை வந்திருக்கு. 52 48 குறைஞ்சு போச்சு. ஆக இந்த ஆட்சியில சரியாக நிர்வாகம் இல்லாத காரணத்தால உயர்கல்வி படிக்கக்கூடிய எண்ணிக்கை குறைஞ்சு போச்சு. அதே போல திரு ஸ்டாலின் தேர்தல் நேரத்தில் குறிப்பிட்டார், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா படிக்கின்ற இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி தருவோம் என்று சொல்லி இன்றைக்கு அரசு சார்பா 5 லட்சம் காலி பணியிடங்கள் இருக்குது. ஆட்சிக்கு வந்த உடனே 5 லட்சம் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் சொன்னார். நிரப்பினாரா? இதுவரைக்கும் 1 லட்சம் பேர் தான் நிரப்பிருக்கா சொல்றாரு. 1 லட்சம் பேர் பணி ஓய்வு பெற்றுட்டார். அவர்கள் ரிட்டையர் ஆயிட்டாங்க. 1 லட்சம் பேர் அந்த 1 லட்சம் பேர் தான் நியமிச்சிருக்காங்க. ஆனா கொடுக்கப்பட்ட வாக்குறுதி 5 லட்சம் பேர் நியமிப்பதாக அப்படியே அரசு காலி பணியிடங்கள் அப்படியே இருக்குது. அதனாலதான் நிர்வாகம் சரியில்லை. அதோட ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு மின் கட்டண உயர்வு 62% மின் கட்டண உயர்வு, குடிநீர் உயர்வு, நகராட்சியில் குப்பைக்கு வரி, இப்படி வரி மேல் வரி போட்டு மக்களை வாட்டி வளைக்கிற அரசாங்கம். விலைவாசி இன்னும் முட்டுக்கிட்ட அளவுக்கு உயர்ந்து போச்சு. அரிசி விலை உயர்வு, எண்ணெய் விலை உயர்வு, பருப்பு விலை உயர்வு, இதை பற்றி எல்லாம் ஸ்டாலின் சிந்திக்கிறதுக்கு நேரம் இல்லை. வீட்டு மக்களை பற்றி தான் சிந்திப்பார், நாட்டு மக்களை பற்றி சிந்திப்பதற்கு நேரம் இல்லை. இதே அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது இப்படி உணவுப் பொருள் விலை ஏறுகின்ற பொழுது அதை கட்டுப்படுத்துவதற்கு விலை கட்டுப்பாட்டு நிதியம் என்ற ஒரு நிதியை உருவாக்கி 100 கோடி ரூபாய் வைத்து இன்றைக்கு இதுதான் எங்கள் உலகம், எங்கள் உலகம் இதுதான் ஒரு பாடல் வருது. அது மாதிரி இன்று இருக்கின்ற துணை முதலமைச்சர் இரவுல பகல்ல நாட்டு மக்களையே பார்க்காத முதலமைச்சர். இன்னொரு படி போய் மேல போய் இன்ஸ்டாகிராம்ல அவர் ஒரு போஸ்டுக்கு லைக் போடுறார். அது என்னன்னு நீங்களே முடிவு செஞ்சீங்க. எப்ப போடுறாரு? நள்ளிரவுல போடுறாரு. நேரம் நள்ளிரவுல இந்த லைக் போடுறாரு. இப்படிப்பட்ட துணை முதலமைச்சர் நாட்டுக்கு தேவையா? அப்புறம் ஸ்டாலின் பேசுறார், எங்களை பத்தி பிஜேபி பத்தி பேசுறீங்க. நீ எதிர்கட்சி தலைவரா இருந்தீங்க. திமுக எதிர்கட்சியில் இருக்கும்போது அன்றைக்கு பிரதமராக இருந்த திரு நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்துக்கு வருகின்ற பொழுது கருப்பு கொடி காட்டினார், கருப்பு கொடி விட்டார். பிறகு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு வெள்ளை குடை பிடித்த வீரப்பன் என்பதுதான். நீ எங்களை பத்தி பேசலாமா? அப்போது இருந்த பாரத பிரதமர் அவர்களை, நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை கோலோ இந்தியா செஸ் ஒலிம்பியாட் கலைவாண அரங்குல ஒரு அரசு நிகழ்ச்சி இதெல்லாம் அழைச்சிட்டு அவரை கௌரவப்படுத்துறீங்க. ஆனா இன்னைக்கு என்ன பேசுறார்? திட்டமிட்டு அவதூறு பிரச்சாரத்தை பரப்பி வருகிறார். திரு ஸ்டாலின் அவர்களே, ஆளுங்கட்சியா இருக்கின்ற போது ஒரு நிலைப்பாடு, எதிர்கட்சியாக இருக்கின்ற ஒரு நிலைப்பாடு. இதுதான் திமுகவுடைய இரட்டை வேடம். அதோட திரு ஸ்டாலின் நேற்றைக்கு முன்தினம் ஒரு நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசுறார். 5 ஆண்டு திராவிட மாடல் ஆட்சியில செய்த சாதனை 1000 ஆண்டு வரலாறு பேசணும். உண்மைதான் பேசும். என்ன பேசுவாங்க? 5 ஆண்டு திமுக ஆட்சியில 5 லட்சம் கோடி கடனை வாங்கி நாட்டு மக்களை கடனாளி ஆக்கிட்டாங்க. இதுதான் வரலாறு பேசும். இந்த கடனை நாம தாங்க கட்ட வேணும். வந்திருக்கிற மக்களும் நான் உட்பட, நீங்க உட்பட கட்ட வேணும். இந்த கடனை எப்படி அடைப்பது? வரி போட்டு தான் அடைக்க முடியும். இப்படி தமிழகத்தில் 73 ஆண்டு காலம் பல கட்சிகள் ஆண்டு இருக்குது. 2021 வரை
அப்பொழுது 73 ஆண்டு காலம் ஆட்சியில கட்சிகள் வாங்கிய கடன் 5,18,000 கோடி. 2021 இருந்து 2025 முடிய திமுக வாங்கிய கடன் 5 லட்சம் கோடி. 5 ஆண்டுல 5 லட்சம் கோடி கடனை வாங்கிட்டு இன்னைக்கு வரலாறு பேசுமா? பேசும். கடன் வாங்கினத பேசுவாங்க. நேற்றைய தினம் கோபிக்கு மட்டுமல்ல நாட்டுக்கே விடுதலை. திரு ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு ஆட்சி பொறுப்பேற்கிறதுக்கு முந்தி பல ஊழல்கள், கொஞ்சம் நஞ்ச ஊழல் இன்னைக்கு ஸ்டாலின் பேசுறார். அண்ணா திமுக ஊழல் புரிந்ததுன்னு. ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய அமைச்சரவையில் இருக்கின்ற ஒரு துறை நகர்ப்புற வளர்ச்சி துறை, குடிநீர் வழங்கல் துறை, அதுல முறைகேடு நடைபெற்றதாக அமலாக்கத்துறை ஆதாரத்தோட கண்டுபிடிச்சு அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று 2 முறை நம்முடைய தலைமை பொறுப்பில் இருக்கின்ற காவல் அதிகாரிக்கு அனுப்பப்பட்டிருக்கிறாங்க. இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கல. இப்ப நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது. இன்னொன்னு டிரான்ஸ்பாரம் திரு செந்தில் பாலாஜி கத்துறீங்க. ஊழலுக்கு பேர் போனது திமுக. டிரான்ஸ்பாரத்துல 32 டெண்டர் போடுறாங்க. ஒரே ரேட். இந்தியாவில் இப்படி எங்கேயுமே டெண்டர் நடந்தது கிடையாது. ஒரே ரேட்ல 32 டெண்டர். அந்த ஊழல் நீதிமன்றத்தில் நிக்குது. இதையெல்லாம் வருகின்ற பொழுது தேர்தல் நேரத்தில் பத்திரமா இருப்பாங்க. எங்க இருப்பாங்களோ அங்க இருப்பாங்க. சட்டத்திலிருந்து தப்பவே முடியாது. ஊழல் செஞ்சவங்க தப்ப முடியாது. உப்ப தின்றவங்க தண்ணி குடிச்சே ஆக வேண்டும். ஆக திமுகவில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்குது. இந்த ஊழல் எல்லாம் வெளிப்படையாக கொண்டு வருவோம். இதை சட்ட ரீதியாக நாங்கள் இதற்குண்டான நடவடிக்கை எடுப்போம். இது போன்ற காணொளிகளை காண்பதற்கு எங்களது சேனலின் பெல் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள். மேலும் காணொளியை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துள்ளவர்களுக்கு எங்களது நன்றி.